ஏசு தாகமா இருக்கிறேன் என்று சொன்னதை நம்ம வந்து 2 காரணமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சரீர தாகம், 2வது வந்து ஆத்ம தாகம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏசுக்கு வந்து சரீர தாகம் தான் ஏற்பட்டிருக்கதா அப்படின்னு பார்க்கலாம். ஏசுக்கு வந்து சரீரத்தில் ஏற்பட்ட களைப்பினாலும் இழப்பினாலும் அவருக்கு வந்து கண்டிப்பாக சரீரத்தில் தாகம் ஏற்பட்டிருக்கும். இந்த சிலுவை மரணம் என்பது மிகவும் கொடுமையானது, பயங்கரமானது. எனவே வந்து இந்த ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய குடிமக்களுக்கு இந்த தண்டனையை அவங்க கொடுக்க மாட்டாங்க. மேலும் அவங்க இந்த சிலுவை தண்டனையை ரொம்ப இழிவாக கருதினார்கள். எனவே இந்த ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, புறஜாதியரை சேர்ந்த கொலையாளிகள், திருடர்கள், அடிமைகள் இவங்களுக்கு தான் வந்து இந்த தண்டனையை கொடுப்பாங்க. சிலுவையில் வந்து அறைவதற்கு முன்பே அவங்களுடைய பலனை எல்லாம் அவங்க வந்து எடுத்து விடுவார்கள். எப்படின்னா, சாட்டையினால் அடித்து, இரு கைகளில் ஆணிகளை அறைந்து, முள்முடி சூட்டி, அவங்க உடம்பில் உள்ள எல்லா இரத்தத்தையும் வந்து அவங்க எடுத்து விடுவார்கள். இதனால் வந்து அவங்களுடைய நாவு வந்து மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை காணப்படும். எனவே வந்து இதுக்காண்டி வந்து